இன்னைக்கு நம்மளுடைய காணொளியில தோழர் சிவகுமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸிங்கா இருந்தது அந்த தேர்தல் முடிவுகள் நேற்று பார்க்கறதுக்கே. ஏன்னா இதை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில இருந்திருக்கு. நம்ம இந்தியாவுல கிட்டத்தட்ட எந்த மெட்ரிசஸ் எடுத்து பார்த்தாலுமே பீகார் வந்து ஒரு பின்தங்கிய மாநிலமா தான் இருந்திருக்கு. மைக்ரேஷன், லேபரா இருக்கட்டும், ஈவன் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட 60% மேல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஈவன் பெண்களுடைய வாழ்க்கை நிலை இந்த மாதிரி எத்தனை எத்தனை பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. அந்த மெட்ரிசஸ் எந்த மெட்ரிசஸ் பார்த்தாலுமே அது ரொம்ப பின்தங்கிய மாநிலமா தான் இருக்கு. பட் 20 வருஷம் கழிச்சு ஒரு கட்சிக்கு வந்து அவ்வளவு ஒரு அதிரி புதிரியான ஒரு ஆதரவு. கிட்டத்தட்ட 92% ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்றாங்க. 204 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 243 இடங்கள்ல. முதல்ல இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாச்சு? ஓகே, இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய கட்சிகளுடைய கூட்டணி. நிதிஷ்குமாருடைய கட்சி அது என்னன்னா ஜனதாதள், அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டு கட்சியும் 101 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. அது போக கூட்டணி கட்சிகளுக்கு மீதி இடங்களை விட்டிருந்தாங்க. பாஜக 81 இடங்கள்லையும், நிதிஷ்குமாருடைய கட்சி 84 இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதானே? ஆமா, இதான் நம்பர். பாஜக மட்டும் 24 இடத்துல ஜெயிக்கல. இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி. அதுல நிதிஷ்குமார் அவங்க போட்டி போட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட 90% மேல ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஆமா ஆமா 101 இடங்கள்ல போட்டி போட்டு 89 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த கூட்டணியுடைய வெற்றி இது. அத மகா கட்பந்தன் அல்லது மகா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலில் அதிக அளவு வாக்கு சதவீதம் பெற்றது ராஷ்டிரிய ஜனதா தளம். யாரு? லல்லு பிரசாத்துடைய கட்சி தான். 24% சொல்றாங்க. 24%. இந்த ரெண்டு கட்சிகளும் அதுக்கு அடுத்த இடத்துலதான் 21%, 22% வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதற்கு காரணம் ஆர்ஜேடி, அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் அதிக இடங்கள்ல நின்றதுனால வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா இடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் 2204 இடம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டமே 32 இடங்கள் தான், அல்லது 34 இடம். 3 இடங்கள் மற்றவர்களுக்கு போயிருக்கு. இதுதான் இந்த வெற்றியினுடைய விவரங்கள். நான் சொல்லும் போதே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் என்பது எதிர்கட்சி. யாரு? லாலு பிரசாத் யாதவ், அவருடைய பையன். அவரு சின்ன வயசு தான், 35 வயசுக்கு தான். இவங்களுடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம், அவருடைய கட்சி ஐக்கிய ஜனதா தளம், ஜேடியு. ரெண்டுமே ஜனதா தளம். அதை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம தேஜஸ்வினியோட தலைமையில தானே இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த மகா கட்பந்தன் கூட்டணியில. அவருடைய தலைமையில காங்கிரஸ் கட்சியும், சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுக்கு போன தேர்தல்ல 2021 12 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப வந்து 2 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. 6ல் 1 பங்காக குறைஞ்சிருச்சு. சிபிஎம்ல ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. மொத்தம் 3 எம்எல்ஏக்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. போன தேர்தலில் அது 16 இடங்களாக இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப இதுல சென்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவுடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இவங்க 2 பேரும், நிதிஷ்குமார் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்னு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இதுதான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. பாஜகவுடைய அறுதி ஆதிக்கம் என்பது இல்ல, கூட்டணியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி உள்ள வரலாறை நம்ம பார்க்கணும். ஜனதா தளம் என்பது என்ன?
இவங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தாங்க? நிதிஷ்குமார் எங்க இருந்து வந்தாரு? அவருடைய அரசியல் பின்புலம் என்ன? லாலு பிரசாத் யாதவ், அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ், இன்னொரு வந்து தேஜ் பிரதாப் என்பது அவருடைய அண்ணன். இவங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன என்பதை நம்ம வந்து பார்க்கணும். இவங்க எல்லோரும் ஒரே அரசியல் கருத்தியல் இருந்து வரக்கூடியவங்க. யாரெல்லாம்? நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், ஈவன் பாஜகவில் உள்ள பல தலைவர்கள். சுஷில் குமார் மோடி, அவர் தான் துணை முதலமைச்சராக இருந்தார் 2 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும். இப்ப அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டார். இவங்க எல்லாம் எப்போ அரசியலுக்கு வராங்கன்னா 1960களின் இறுதியில. இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை கைப்பற்றும் போது உத்தரப்பிரதேசத்துல ராம் மனோகர் லோகியா என்பவர் லோகியா சோசியலிசம் என்பதை முன்வைக்கிறார். அவர் ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் பேக்ரவுண்டு. அவர் நேருவிய சோசியலிசத்தை எதிர்க்கிறாரு, சோவியத் ஒன்றியத்தை எதிர்க்கிறார். அவர் இது போன்ற மதச்சார்பின்மை, சோசியலிசம், இந்த கொள்கைகளை எல்லாம் முன்வைத்து அவர் அரசியல் செய்கிறாரு. 1967ல அவர் இறந்துடுறார். இப்ப இவர்கள் எல்லோரும் அந்த லோகியா சோசியலிஸ்டுகள். யாரு? நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முலாயம் சிங் யாதவ், எல்லோரும் அப்போ இளைஞர்கள். தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி போல அவர்கள் அரசியலுக்கு வருவது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் என்ன சொல்றதுன்னா, நாம் வந்து ஒரு டோட்டல் ரெவல்யூஷன், முழு புரட்சியை நடத்துவோம் என்று இந்திரா காந்தியை எதிர்த்து ஒரு இயக்கம் நடத்துறாங்க. ரயில்வே தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம், அதை தொடர்ந்துதான் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறாங்க. இப்ப நெருக்கடி நிலையில் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்து 1977ல் ஜனதா என்ற கட்சி, இது இவங்கெல்லாம் சேர்ந்த கட்சி தான் ஜனதா கட்சி. அந்த கட்சி அதிகாரத்துக்கு வருது. அதுல இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற தலைவர்களும் அந்த ஜனதா கட்சியில தான் இருக்காங்க. அத்வானி, வாஜ்பாயி, அல்லது இவங்க நம்ம ரவிசங்கர் பிரசாத் என்று பாஜகவில் இருந்தாரு. இப்ப இருக்கிறாரா, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது போன்ற பலர் வந்து ஜனதா கட்சியில் தான் அவங்க முதல்ல அதிகாரத்துக்கு வராங்க. அதன் பிறகு ஜனதா கட்சி உடையுது, அது பாஜக தான் உடைக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள இவங்க ஆர்எஸ்எஸ் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினரா இருக்கக்கூடியவங்க ஜனதால எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு கட்சி உடையுது. உடையும் போது லோக்தளம் என்ற ஒரு கட்சி சரண் சிங் உருவாக்குறார். அவரும் உத்தரப்பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு விவசாய தலைவர். அவர் ரொம்ப புகழ்பெற்ற தலைவர். ஹரியானால, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இன்னைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார். இப்படி ஜனதா உடைந்து பாரதிய ஜனதா கட்சின்னு தனியா இருக்கு, அப்புறம் லோக்தளம் ஒன்று இருக்கு. இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கணும் என்று உருவாகும் போது 1988ல காங்கிரஸில் இருந்து வெளியேறிய விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், அவர் ஒரு தாக்கூர், அதாவது மேல் சாதியை சேர்ந்தவர். அவர் ராஜீவ் காந்தியை எதிர்த்து, இந்திரா காந்தியுடைய மகன், அவரை எதிர்த்து கட்சியை உடைச்சிட்டு வெளியே வர்றாரு. இப்ப அவருடைய தலைமையில் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இப்ப ஜனதா தளம் ரெண்டையும் இணைச்சு ஜனதா தளம் என்ற பெயரில் ஒரு கட்சி உருவாக்கப்படுது. 1989ல் காங்கிரஸ் தோற்று இந்த ஜனதா தளம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கை பிடிக்குது. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ சிபிஎம் கட்சிகளும் ஆதரவு கொடுத்து விபி சிங் அதிகாரத்துக்கு வர்றார். அதன் பிறகு இந்த ஜனதாதளம் உடைந்து உருவானதுதான் இதெல்லாம் ராஷ்டிரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம். அதன் பிறகு நம்ம நிதிஷ்குமார் வந்து அவருடைய கட்சியில வர்றார். இதுதான் இவங்களுடைய அரசியல் பின்புலம். இவங்க எல்லோரும் ஒரே அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடியவங்க. அது என்ன பேசுதுன்னா, சமூக நீதி, நான் வந்து இது போல சோசியலிசம், பொருளாதார ரீதியில் மக்களுக்கு வந்து நியாயம் பண்ணணும், இப்படி பேசி வரக்கூடியவங்க இவங்க எல்லோரும். ஆனால் இவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன? லாலு பிரசாத் யாதவ் என்பவர் யாதவ் சாதியை சேர்ந்தவர். அதாவது ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க,
தமிழ்நாட்டுல கோனார் அப்படிங்கிறாங்க. தெலுங்கானாவில் காஞ்சா ஐலையா என்ற ஒரு அறிஞர், அவர் அவரும் அதே சாதியை சேர்ந்தவர். ஏன்னா பழைய இந்திய கிராமத்தில் ஆஹ், வேளாண்மை நிலவுடைமை சாதிகளோடு கூடவே இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய சாதிகள் ரொம்ப முக்கியமானவங்க. அப்ப அவர்களுக்கு சொந்தமா ஆடு மாடுகள் இருக்கும். அவங்க கிராமப்புறத்துல இருக்கிறவங்க அது மாதிரி குலசாமியை வழிபடுறது, அப்புறம் வீட்டுல மாடு மேய்க்க போறது. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. இங்க லாலு பிரசாத் யாதவ் என்பவர் அந்த பின்னணியை சேர்ந்தவர். அந்த பின்னணி அப்படின்னா என்ன? அவங்க பிசி, நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அப்ப ரொம்ப, அதாவது கிராமப்புறம், ஒரு ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு மேல் சாதி வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. இப்போ மற்ற சாதியினர், அங்க இருக்கிற பார்ப்பன சாதியினர் அல்லது தாக்கூர் சாதியினர், இவர் குர்மி அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம நிதிஷ்குமார், இது போன்ற சாதியினர், பல்வேறு சாதிய சமன்பாடு இதுக்குள்ள ஆபரேட் ஆகுது. இப்போ முதலில் லாலு பிரசாத் யாதவ் வெற்றி பெற்று ஜனதாதளத்தின் சார்பாக அவர் முதலமைச்சர் ஆகும்போது அது பீகார் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி, அரசியல் புரட்சி. எப்படி 1967 காங்கிரஸை வீழ்த்தி நம்ம திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்த போல, காங்கிரஸ்ல அது வரைக்கும் முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மேல்நிலை சாதியை சேர்ந்தவங்க தான், பார்ப்பனர்கள் அல்லது தாக்கூர்கள், இது போன்ற உயர்நிலை சாதியை சேர்ந்தவங்களா தான் இருப்பார். இவர் யாதவர்கள், முஸ்லிம்களின் ஆதரவோடு இவர் ஆட்சிக்கு வர்றாரு. இப்போ இவருடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு செயல் அத்வானி ரத யாத்திரை போறார். அதாவது விபி சிங் ஆட்சி விழுந்த பிறகு, நாங்க அயோத்தியில் கோயில் கட்டுவோம், பாபர் மசூதியை இடித்து கோயில் கட்டுவோம் என்று குஜராத்தில் சோமநாதபுரத்தில் தொடங்கி மேற்கில் இருந்து கிழக்காக உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியை நோக்கி அவர் ரத யாத்திரை போறார். இந்த ரத யாத்திரையின் நோக்கம் என்ன அப்படின்னா, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது அல்லது முனைப்பாக்குவது. இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேருங்க, நம்ம இஸ்லாமியர்களை எதிர்த்து, அதாவது மசூதியை இடித்து கோயில் கட்டணும். அவங்க அயோத்தி மசூதி, அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு வச்சிருக்காங்க. மதுராவில் உள்ள ஒரு மசூதியை இடிக்கணும், மதுரால ஒரு மசூதி இருக்கு, காசி, இப்படி பல இடங்கள்ல அவங்க இந்தியா முழுக்க இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க, முக்கியமா அயோத்தி. இப்ப அவர் ரத யாத்திரை நடத்தி ஒவ்வொரு மாநிலமா கடந்து போறாரு, குஜராத், மகாராஷ்டிரா. அப்ப லாலு பிரசாத் என்ன சொல்றாருன்னா, பீகாருக்குள்ள அவர் வந்தாருன்னா அவரை கைது பண்ணுவோம். அவரை கைது பண்றாரு. கைது பண்ணிய பிறகுதான் விபி சிங் அரசாங்கம் கவிழுது. பாஜக தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுது. விபி சிங் அரசாங்கம் கவிழ்ந்து தேர்தல் வருது. அந்த ரத யாத்திரையை எதிர்த்தது அவர் மட்டும் தான் இல்லையா, லாலு பிரசாத்? அவரும் உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சரா இருந்த முலாயம் சிங் யாதவ் அவருடைய பின்னணி. நாங்க மதவாதத்தை எதிர்ப்போம், இஸ்லாமியர்களும் நம்முடைய மக்கள், அதாவது அவங்களுடைய ஆதரவு அடித்தளம்னு பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் அண்ட் இஸ்லாமியர்கள். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான சக்தியா இருக்காங்க. அதன் ஊடாக அதை எதிர்த்து என்ன அரசியல் செய்யும்? இப்போ பாஜக அதை எதிர்த்து அரசியல் செய்யுது. பாஜகவுடைய அரசியல் என்பது பார்ப்பனர்கள், தாக்கூர்கள், உத்தரப்பிரதேசத்திலையும் சரி பீகார்லையும் சரி வெவ்வேறுபட்ட அரசியல் அணுகுமுறை. ஏன்னா அந்த மாநிலங்களுடைய காம்போசிஷன், உத்தரப்பிரதேசம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாநிலம். மேற்கு உத்தரப்பிரதேசம் வேற மாதிரி இருக்கும், அது பஞ்சாப் ஹரியானாவுக்கு நெருக்கமானது. அதுவே கிழக்கு உத்தரப்பிரதேசம் போனா வேற மாதிரி இருக்கும். இது எல்லாவற்றையும் இணைத்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யோகி ஆதித்யநாத். அவர் தாக்கூர் என்பவர். அவங்க ரொம்ப மிலிட்டண்டான அப்பர் காஸ்ட், அதாவது துப்பாக்கி வச்சு, எங்க பீகார்ல சொல்லணும்னா ரன்வீர் சேனா என்று ஒன்றை அமைச்சாங்க. இது இன்னொரு கதை. அதாவது இவங்க இந்த தேர்தலில் இப்படி போட்டி போடும்போது தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்துகள்,
தீண்டப்படாத மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் என மாவோயிஸ்ட் கட்சி அன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி பின்னாடி அணி திரள்றாங்க. அங்கு கிராமப்புறங்கள்ல மிக மோசமான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், நம்ம தெலுங்கு சினிமால எல்லாம் பார்க்குற மாதிரி அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை கொடூரமாக ஒடுக்குவது நடந்துகிட்டு இருந்தது. இப்ப அதை எதிர்ப்பதற்கு இவங்க இயல்பாகவே எம்எல் கட்சி பின்னாடி திரள்றாங்க. அவர்கள் ஆயுதம் ஏந்தி மிக கொடூரமான நில உடைமையாளர்கள், இந்த தாக்கூர்கள், அவங்களையெல்லாம் போய் கொலை பண்றது, இதெல்லாம் எம்எல் கட்சி வந்து செய்யுது. அப்போ பீகார் கிராமப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பாக்கம் உருவாகுது. அப்ப இந்த மேல் சாதியினர் என்ன பண்றாங்கன்னா அதை எதிர்த்து 1990களில் ரன்வீர் சேனா என்ற ஒரு படையை அமைக்கிறாங்க. அவங்க தலித் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய படையா இருக்கிறாங்க. எப்படி ஓபிசி பார்ப்பனர்களுக்கும் ஓபிசிகளுக்கும் இடையிலான ஒரு மோதல், பார்ப்பனர் அல்லாதோர் அரசியல், இன்னொரு பக்கம் தலித் அல்லாதோர் அரசியல், தலித்துகள் மீதான ஒடுக்குமுறையும் கடுமையா இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. அப்போ பிற்காலத்தில் அது மாவோயிஸ்ட் எம்சிசி மாவோயிஸ்ட் சென்டர் என்ற பெயரில் அந்த எம்எல் அமைப்பு வந்து வளர்ச்சி அடையுது. அது ஆயுதம் ஏந்திய அமைப்பு. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது எப்போ 90களின் இறுதியில அவங்க ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள போறாங்க. அது அங்க வந்து கோட்டி எனக்கு தெரிஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்க தான். அங்க போயிட்டு வெட்டுறாங்க, சுடுறாங்க. அங்க உள்ள அந்த ஆண் வந்து இறந்து போயிடுறாரு. அதாவது அவர் வந்து மேல்நிலை சாதி. இப்படி வந்து மாவோயிஸ்டுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உழைக்கும் மக்களின் சார்பாக சண்டை போடுறாங்க. அது ஆயுதம் ஏந்திய போராட்டம். அதற்கு இணையாகத்தான் இவங்களுடைய சமூக நீதி போராட்டமும் வருது. இப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா, பாஜகவுடைய கூட்டணி என்பது அப்பர் காஸ்ட், பிராமின், தாக்கூர் அவங்களையும், இந்த யாதவ்கள் முஸ்லிம்கள் அல்லாத ஓபிசிஸ் அவங்களையும், அதுலதான் நிதிஷ்குமார் வர்றார். இப்ப நிதிஷ்குமார் எங்க போனோம், நீங்க லாலு பிரசாத் யாதவ் கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் அந்த கூட்டணி ஜெயிக்கும். நிதிஷ்குமார் கட்சி பார்ப்பனர்கள், மேல்நிலை சாதியினரின் கட்சியான பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி ஜெயிக்கும். இப்ப நிதிஷ்குமார் எப்போ முதலமைச்சர் ஆறார் அப்படின்னா 2005 லாலு பிரசாத் யாதவ் கட்சியிலிருந்து பிரிந்து போட்டி போடும்போது அவருடைய கட்சி அதிகாரத்துக்கு வருது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய டைனமிக்ஸ். இப்போ பாஜகவும் அதாவது லாலு பிரசாத்தை எதிர்க்கணும். ஏன்னா யாதவ் சாதியினர் வந்து ஒரு டாமினன்ட் மோடுக்கு வராங்க. மற்ற எல்லோரும் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த அப்பர் காஸ்ட் பாஜகவுடைய பின்புலம் நிதிஷ்குமாரோட சேர்ந்து லாலு பிரசாத்தை தோற்கடிக்கணும். நிதிஷ்குமார் ஒரு செக்யூலர், மதசார்பற்ற அரசியலை பின்பற்றணும், முஸ்லிம்களுடைய ஆதரவும் எனக்கு வேணும் அப்படின்னு அரசியல் நடத்தக்கூடியவர். 2014 மோடி பாஜகவுடைய தலைமை பொறுப்பு வரும்போது அவர் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி மறுபடியும் லாலு பிரசாத் யாதவோட கை கோர்க்கிறார். நம்ம 2 பேரும் மதச்சார்பின்மை இல்ல, நம்ம 2 பேரும் ஜனதாதள பின்னணியில இருந்து வந்தவங்க, ஜனதா பின்னணியில் ஒன்னா இருக்கிறவங்க. எதிரில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த பழைய ஜனசங்கத்திலிருந்து பாஜகவாக வந்தவங்க, ரொம்ப கொடூரமான மத கலவரங்களை எல்லாம் நடத்தினவங்க. இப்போ இந்த கூட்டணி ஜெயிச்ச பிறகு அசாமில் உள்ள பாஜக முதல்வர் ஒரு ட்வீட் போடுறார். என்னன்னா, பீகாரில் இனிமேல் வந்து காலிஃபிளவர் விவசாயம், காலிஃபிளவர் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை போட்டு, ஒரு நிலத்தின் படத்தை போட்டு காலிஃபிளவர் விவசாயத்துக்கு ஊக்கம் கிடைச்சிருச்சு. அதற்கு பொருள் என்ன அப்படின்னா, அது பகல்பூர் அப்படிங்கிற இடம்னு நினைக்கிறேன். அங்கு முஸ்லிம்களை படுகொலை செய்து வயல்ல வந்து புதைச்சிடுறாங்க. புதைச்சு அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுல காலிஃபிளவர் நட்டு வச்சிடறாங்க. இது பீகார் வரலாற்றுல இன்னைக்கும் எழுதப்பட்ட விஷயம். அப்ப இவங்க என்ன, பாஜகவுடைய அணுகுமுறை என்ன, அதிகாரத்துக்கு வரணும், முஸ்லிம்களை எதிரியாக கட்டமைக்கணும். முஸ்லிம்களை எதிரியாக கட்டமைப்பதற்கு அவர்கள் நிதிஷ்குமாரை ஆதரிக்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கு எப்பவுமே பாஜகவோட ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அவர் உடைச்சிட்டு போய் அதிகாரத்துக்கு வராரு, அதே நேரம் இப்போ 2016
இந்த 2 கட்சியும் கூட்டணி செய்யும் போது மகத்தான வெற்றி. பாஜக தோத்து போயிடுது. ஆனால் 2 ஆண்டுகள் அல்லது ஓராண்டுக்குள்ள நிதிஷ்குமார் அதை உடைச்சிட்டு மறுபடியும் பாஜகவோட சேர்ந்துடுறாரு. அவருக்கு வழி இல்லை. ஏன்னா இந்த யாதவ் அதர் ஓபிசி மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு அரசியல் களத்துல. அதன் பிறகு மறுபடியும் அவரு உடைச்சிட்டு அந்த கூட்டணிக்கு போறாரு. அதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பாஜக வெற்றி பெறுது. இப்ப இவருக்கு பாஜக ஆதரவு இல்லாமல் ஆட்சி புரிய முடியாது. கடந்த 20 ஆண்டுகளாக அவர்தான் முதலமைச்சர். நீங்க சொன்னீங்க 20 ஆண்டுகளாக ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜக இல்ல, அதிகாரத்தில் இருப்பது ஜேடியு, நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம். இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கிறார். போன தேர்தலில் இதுல 3வது தாழ்த்தப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிறார். அப்போ பாஜகவுடைய ஒரு அணுகுமுறை, இந்த ஓபிசியை எதிர்த்து நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை இணைத்துக் கொள்வது. அப்ப அவர்களுக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியுடைய பகுஜன் ஜனதா கட்சியோட கூட அவங்க கூட்டணி வச்சாங்க. அவர்களுடைய முக்கியமான ஓபிசிஸ். இப்படி ஒரு இந்திய அரசியல், குறிப்பாக வட இந்திய அரசியலை புரிந்து கொள்வதற்கு இந்த 3 பிரிவினர், பார்ப்பன மேல்நிலை சாதியினர் ஒரு பக்கம், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது பாஜக. இன்னொன்னு ஓபிசி என்பது இந்த லோகியா சோசியலிஸ்ட்ல இருந்து வந்த முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் என்பது 2வது ஒரு மிகப்பெரிய பிரிவு. 3வது ஒரு பிரிவு ஒரு காலத்தில் எம்எல் மூவ்மெண்ட்டுடைய அடித்தளமாக இருந்த தலித்துகளுடைய கட்சி. அது உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி, இங்கு ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவர் இறந்த பிறகு இப்ப அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் என்பவர் அந்த கட்சியை நடத்துறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நடக்கும்போது சிராக் பாஸ்வான் இந்த கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமாரோடு முரண்படுறார். அவர் பாஜகவோட ஒத்து போறாரு, நிதிஷ்குமாரோட முரண்பட்டு கூட்டணியிலிருந்து வெளியே போறாரு. வெளியே போயிட்டு என்ன பண்றாருன்னா, எங்கெங்கு நிதிஷ்குமார் கட்சி வேட்பாளர்கள் நிக்கிறாங்களோ அங்க மட்டும் எதிர்த்து போட்டி போடுறாரு. அப்போ இருக்கிற பாஜக கூட்டணி வந்து அன்னைக்கு ஒன்னா இல்லை, அவர் பாஜகவை எதிர்க்கல. எனவே நிதிஷ்குமாருடைய கட்சி பல இடங்களில் ஓட்டு பிளவுபட்டு அவங்க தோக்குறாங்க. ஆர்ஜேடி வந்து ஜெயிக்குது. இப்ப இவங்க பெற்ற வெற்றி என்பது இடங்களின் எண்ணிக்கையில் பார்க்கும்போது மிக மிக பிரம்மாண்டமானது. ஆனால் இடங்களின் எண்ணிக்கை தான் முக்கியமானது. ஏன்னா இடங்களை பொறுத்துதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும், அதிகாரம் உங்க கையில இருக்கும். ஆனால் வாக்கு சதவீதம் என்று பார்க்கும்போது இன்னும் அவங்க வந்து எல்லா மக்களையும் தங்களோடு இணைச்சுக்கல. இந்த கூட்டணி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் இது ஒரு பக்கம். இன்னொன்னு, நிதிஷ்குமார் மக்கள் மத்தியில, குறிப்பாக பெண்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமா இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு மது விலக்கு எல்லா சாராய கடைகளையும் மூடுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் பத்தி பேசுறோம் இல்லையா, டாஸ்மாக் இழுத்து மூடுனா பெண்களுடைய நலனுக்காக நான் டாஸ்மாக் மூடுறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் செஞ்சது போல நலத்திட்டங்கள், மாணவிகளுக்கு, பள்ளி மாணவிகளுக்கு பைசைக்கிள் கொடுப்பது, அதே போல இது போன்ற பல நலத்திட்டங்கள், திராவிட கட்சி திமுக அதிமுக செய்த பல நலத்திட்டங்கள், அது உலகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க ஒரே மாடல் தான். அது நிதிஷ்குமார் வந்து அமல்படுத்துறார். இன்னொன்னு, அவருடைய சொந்த குடும்ப உறுப்பினர்கள் அரசியல் இல்லை. லாலு பிரசாத் யாதவுடைய மகன் தான் அந்த கட்சியுடைய தலைவர். அவருடைய ஒரு மகள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க. அது ஒரு குடும்ப அரசியல் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகுது. இந்தியா முழுக்கவே எல்லாருமே குடும்ப அரசியல் தான். ஆனால் நிதிஷ்குமார் அப்படி இல்லை. நிதிஷ்குமார் ஒரு தூய கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு என்னப்பா, அவருக்கு குடும்பமா குழந்தையா, அவர் நாட்டு மக்களுக்காக வேலை செய்யறாரு, மதுவிலக்கை அமல்படுத்திட்டாரு, பெண்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு. அப்புறம் பாஜகவோடு சேர்ந்து தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 1 வாரம் முன்பு பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் என்று 10,000 ரூபாய் அவங்க வந்து
ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பீகார் போன்ற ஒரு பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாநிலம். அங்கு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் பார்ப்பது போல ஒரு அம்பத்தூர் தொழில்பேட்டை, உரகடத்தில் இருக்கிற தொழில்பேட்டை, கோயம்புத்தூர் அப்படி பெரிய தொழில் வளர்ச்சி என்பது இல்லை. தொழில் இருக்கு. பீகாரிலும் பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த கரும்பு சர்க்கரை ஆலைகள், அதே போல தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பழைய மாடல். நம்ம இங்க பாக்குறது போல ஐடி, வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைலா இருக்கட்டும் அல்லது ஜவுளித்துறையா இருக்கட்டும், இப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அங்க இல்லை. பெரும்பாலான தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அங்க கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இங்க போய் அவங்க வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. அல்லது மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கும் போறாங்க. ஒரு குடும்பத்தைய தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பீகார் தொழிலாளி அவருடைய வீட்டுக்கு மாதம் 10,000 ரூபாய் அனுப்புவார். அவருக்கு 15,000 ரூபாய் சம்பாதிச்சாரு அப்படின்னா 16,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா தன்னுடைய செலவு போக ஒரு 10,000 ரூபாய் அனுப்புவார். அப்படி வெளியில வேலை செய்யாதவங்க இல்லாதவங்களுக்கு அங்கு மாத வருமானம் என்பது 5,000 6,000க்குள்ளதான் இருக்கும். ஒரு கிராமத்துல இருக்கிறாங்கன்னா அது கூட இருக்காது. சொந்தமா ஏதாவது ஒரு வீடு இருக்கும், கொஞ்சம் சிதைஞ்சு போன வீடா இருக்கலாம், நிலத்துல வயல்ல வேலைக்கு போவாங்க. 10,000 ரூபாய் என்பது 3-4 மாத வருவாய். அது கையில பணமா கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய தாக்கம். அதை அது நீங்க ஓட்டு போடாம இருக்க முடியாது. மகராசை அள்ளி கொடுத்தாரு அப்படிதானே தோணும் நம்ம ஒரு மொழியில சொன்னா. சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் அவங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தியது, பாஜக தேர்தல் என்னென்ன தகிடுதத்தம் செய்யுது, இதெல்லாம் இதுக்கு மேல. நிதிஷ்குமார் என்ற ஒரு ஆளுமை இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் களத்துல போய், நீரஜா சௌத்ரி என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், ரொம்ப வயசானவங்க, அவங்க பேசினாங்க பீகார்ல டிராவல் பண்ணிட்டு. நிதிஷ்குமாருக்கு எதிராக யாருமே பேசல. கிராமங்கள்ல பேசினா கோவப்படுறாங்க. நீ ஏன் நிதிஷை போய் திட்டுற? அவரு பாவம், நல்லவர், எவ்வளவு செஞ்சிருக்காரு, சரி பிரச்சனை இல்லாம இருக்குமா என்ன, ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுமா என்ன, ஆனா அவரு எவ்வளவு நேர்மையா நமக்காக தானே வேலை செய்யறாரு. எந்த முதலமைச்சர் மேல் கோபமே இல்லாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கலாம், இஸ்லாமியர்கள் கூட நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. பாஜக ஓட்டு போடாதவங்க கூட. அதெல்லாம் நம்ம ஓட்டு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கு என்பது. இதுதான் பீகாருடைய நிலைமை. அப்ப இதை பார்த்து சோர்வடைவது என்ன பிரச்சனைன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கதான் நம்ம வரணும். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி பீகார் போன்ற மாநிலத்துல வலுவா இருக்கணும்ல, அல்லது தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல வலுவா இருக்கணும் இல்லையா? தமிழ்நாடு படித்த மாநிலம், நிறைய இளைஞர்களுக்கு அரசியல் தெரியுது, புத்தகம் படிக்கிறாங்க, ஒரு நீண்ட மரபு இருக்குதுன்னா இங்க நீங்க வலுவா இருக்கணும். அல்லது ஓகே இவங்கதான் படிச்சாங்க, சந்தர்ப்பவாதமா பிழைப்புவாதமா போயிட்டாங்க, ரொம்ப ஏழைகளா இருக்கக்கூடிய பீகார்ல நீங்க வலுவா இருக்கணும். ரெண்டுலயுமே இல்லை. அப்ப என்ன கேள்வி, இதற்கான தீர்வு என்ன? பாஜகவை நமக்கு ஏன் சோர்வு வருதுன்னா, பாஜகவை எப்படி வீழ்த்த போறோம்? அவன் இவ்வளவு பெரிய அடையலாம் அப்படின்னா அவனுக்கு என்ன, எனக்கு விடிவு காலமே இல்லையா? இந்த தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது, அதுல கிண்டலா சொல்ற மாதிரி, இவனுடைய அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு அங்கிருந்து ஹீரோ இறங்குவார். அந்த ஹீரோ காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படியாவது பீகார்ல மக்கள் ஓட்டு போட்டு பாஜகவை தோக்கடிச்சிடணும். பாஜகவுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி. அது அந்த உற்சாகம் நியாயமானதுதான், ஜெயிக்கிறாங்கல்ல. ஏதோ வழி சாம பேத, அதாவது வாக்கு தேர்தலில் மோசடி செய்தே இவங்க ஜெயிப்பாங்க என்று வைத்துக் கொண்டால் அவங்களுக்கு நிதிஷ்குமாரோட கூட்டணி தேவையில்லை. பாஜக தனியா தான் நிக்கணும். தேர்தல் ஆணையம் உங்களுடைய தேர்தல் ஆணையம், வாக்காளர் பட்டியலை நீங்க மேனிப்புலேட் பண்ணலாம், இவிஎம் நம்ம ஹேக் பண்ணி மோசடி பண்ணலாம், நம்ம சொல்லக்கூடியது. என்னென்ன முறைகேடுகள் அவன் பண்றான். அடுத்தது பணபலம், பல கார்பரேட்டுகள்ல இருந்து பல 100 கோடி ரூபாய் வாங்கி இறக்க முடியும். ஆனால் அவன் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் ஜெயிக்க முடிஞ்சது. நிதிஷ்குமார் அவனுக்கு இதே போலதான். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அப்படி இல்லை, அவன் தனியா நிக்கிறான். மகாராஷ்டிரால சிவசேனாவை ஒதுக்கி தள்ளிட்டு
தனியா ஆட்சி பிடிச்சிட்டான். ஹரியானாவிலும் கூட்டணி கட்சியை தள்ளி விட்டான். பஞ்சாப்ல கூட்டணி கட்சியை தள்ளிய பிறகு பாஜக வளர முடியல. அங்க அகாலிதளம் கட்சி தான். இப்ப பீகார் அரசியலை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய வெறுப்பு அரசியல் வெற்றி பெற்றதா என்ற கேள்வி கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். வெற்றி பெற்றதா இருக்கலாம், அந்த ஃபேக்டர் நிறைய இருக்கலாம். முஸ்லிம்களை எதிரியாக சித்தரிப்பது, ஆனால் அது மட்டும் இல்லை. இது நிதிஷ்குமாரின் வெற்றி என்பதை சேர்த்து நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஊர்ல திமுக என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தோழர் ஒருத்தர், அவர் பேர் நிதிஷ்குமார். அவங்க அப்பா அவருக்கு ஏன் நிதிஷ்குமார் பேர் வச்சாருன்னா, பீகார் முதலமைச்சர், அவர் பெரிய சமூக நீதி தலைவர் அப்படின்னு அவர் அவங்க திமுககாரர்னு நினைக்கிறேன். எனவே அதை குறைச்சு இடப்படக்கூடாது. இப்போ சோர்வுக்கு காரணம் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை என்பதுதான். பாஜக ஆந்திர பிரதேசத்தில் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கு. யாரு? சந்திரபாபு நாயுடுவுடைய தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி சேர்ந்து அதிகாரத்தில் இருக்கு. இப்ப இந்தியா முழுக்க பெரிய மாநிலங்கள் எல்லாவற்றிலும் ஒன்று அவங்களே ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அல்லது கூட்டணி சேர்ந்து ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. பாஜகவுக்கு சொந்த பலம் என்று சொன்னால் அது ரொம்ப குறுகிய பலம் தான். குஜராத் கூட பின்னாடிதான் சொல்லணும். மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 3 மாநிலங்கள் தான் 1980களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. குஜராத்ல கூட இல்ல, குஜராத்ல ஜனதாதளம் தான். அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் ஜனதாதளம் தான். இந்த சமூக நீதி அரசியல் என்று இந்த லோகியா சோசியலிஸ்டுகள், அதாவது ஜனதாதளம், லோக்தளம், ஜனதாதளம், இந்த அரசியல்வாதிகள் தான் பாஜகவுடைய எதிர்கட்சியா இருந்தாங்க. ஹரியானாவில், பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல அங்கெல்லாம் ஜனதா வீழ்ச்சிக்கு பிறகு பாஜக அதிகாரத்துக்கு வர முடியல. அவங்க படிப்படியாக மற்ற கட்சிகளை முழுங்கிதான் அவங்க படிப்படியா வந்திருக்காங்க. அஸ்ஸாம் கன பரிஷத் எந்த மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. இன்னைக்குன்னா என்ன, கடந்த 10 ஆண்டுகளாகவே. இப்படி பாஜகவுடைய தேர்தல் உத்திகளை நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? இந்த முறைகள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உத்தி மற்ற கட்சிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வது. உங்களுடைய கொள்கை என்ன வேணா இருக்கட்டும். நான் அதாவது பாஜகவுடைய ஐடியாலஜி என்பது பிராமணிக்கல் ஹெஜ்மோனி, அப்படின்னா பிராமணர்களின் மேலாதிக்கம். பிராமணர்கள் என்பவர் லிட்டரலாவே பிராமணர்கள் தான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நாங்க பிராமணர்களை எதிர்க்கல, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். பெரியாருடைய மொழியில சொன்னா பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம். ஆனா பாஜக ரொம்ப தெளிவா இருக்குது. நாம் பார்ப்பனர்களின் உயர்நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியுடைய ஐடியாலஜி. RSS உடைய ஐடியாலஜி இதுதான். RSS என்பது மகாராஷ்டிராவினுடைய சித்பவன் பார்ப்பனர்களின் அமைப்பு. அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு பார்ப்பனர். அங்கு இவர் தாக்கூர், நம்ம யாரு, யோகி ஆதித்யநாத், அவரும் ஒரு அதாவது மேல்நிலை சாதி, பார்ப்பனர்கள் போன்ற சாதி தான். இப்படி பார்ப்பனர்களின் கட்சி. ஆனால் அவர்கள் யாரை வேணாலும் கோஆப்ட் பண்ணிப்பாங்க. பார்ப்பனியத்தை நிராகரிக்காத அவங்களை நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் என்றால் நிதிஷ்குமாரையும் உள்ள வாங்கிப்பாங்க. அதுக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா, கீழே உள்ள முரண்பாட்டை பயன்படுத்திப்பாங்க. தலித்துகளுக்கும் ஓபிசிக்கும் உள்ள முரண்பாட்டை பயன்படுத்தி ஓபிசி கட்சிகளை தன்னோடு இணைச்சுப்பாங்க. அல்லது உத்தரப்பிரதேசத்துல ஓபிசிக்கும் தலித்துக்கும் உள்ள முரண்பாட்டை பயன்படுத்தி அவங்க பகுஜன் சமாஜ் கட்சியோட கூட்டணி வச்சாங்க. பாஜக பிராமின் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சியோடு கூட்டணி வைத்து முலாயம் சிங் யாதவ் ஆட்சியை வீழ்த்துறாங்க. அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சியை காலி பண்ணிட்டு இவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த ஒரு ஃபால்ட் லைன் இருக்கு இல்லையா, ஒரு சமூக பிளவு. இந்த பிளவு என்ன? இது நீங்க டாக்டர் அம்பேத்கர் தான் கத்துக்கணும். இந்தியாவில் 3 வர்க்கங்களாக சமூகத்தை அவர் பிரிக்கிறார். பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதோர் என்ற ஒரு ஃபால்ட் லைன்.
இன்னொரு இடத்துல தலித்துகள் தலித் அல்லாதோர். தமிழ்நாட்டிலே இது ஆபரேட் ஆகுது. தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதோர் அரசியல், அதுதான் திராவிட அரசியல். அது நீதி கட்சியில தொடங்கி திராவிட இயக்கம், பெரியாருடைய அரசியல் எல்லாமே பார்ப்பனிய எதிர்ப்பு. பார்ப்பனர் அல்லாதோர் கட்சி தான் திமுக. அதிமுகவும் அது அவங்களுடைய சோசியல் பேஸ் என்பது பார்ப்பனர் அல்லாதோர் தான். ஆனா அந்த இரண்டு கட்சியுமே, குறிப்பாக திமுக, தலித்துகளை பொறுத்த வரைக்கும் எதிர்நிலை எடுக்கும். ஏன்னா அவங்க ஓபிசி, அவங்களுடைய தலைமை கட்சியில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் ஓபிசி பின்னணியில உள்ளவங்க. ஓபிசின்னா என்ன? பிசி, நம்ம சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதியினர், வன்னியர், தேவர், அந்த மாதிரி அந்த மாதிரி சாதிகள். மற்றபடி கவுண்டர், நாயுடு, முதலியார் சாதியினர் அவங்களும் இருப்பாங்க. தலித்துகளுக்கு அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு உயர் பதவிகளுக்கு வருவதோ அல்லது ஒரு ஊர் அளவில் தலித்துகளை எம்பவர் பண்ணுவது என்பது திமுக கட்சியால செய்ய முடியாது. இதே நிலைமைதான் பீகார்லையும். பீகாரில் அதாவது லல்லு ஆர்ஜேடி என்பது ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியோடு ஏன் இணக்கமா போக முடியல? ராம்விலாஸ் பாஸ்வானும் இதே போல செக்யூலர், இஸ்லாமியர்களுக்கு நட்பா இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் உள்ளவர் தான். ஆனால் அவர் யாதவ் கட்சியோட இணைய முடியல. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில பகை சமூக மட்டத்தில் இருக்கு. அதை பார்ப்பனர்களுடைய குயுக்தி, அவர்களுடைய நய வஞ்சகம் என்ன அப்படின்னா, அவர்கள் எதிரிக்கு எதிரியை தன்னுடைய நண்பனா மாத்திப்பாங்க. இதை இந்தியா முழுக்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே அவங்க ட்ரை பண்றாங்க. கிருஷ்ணசாமி, தென் தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி புதிய தமிழகமா? ஆமா, புதிய தமிழகம் அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது டாக்டர் தொல் திருமாவளவன் தான். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக என்ற ஒட்டகம் உள்ளே நுழைய முடியாததற்கு ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக தெளிவாக அம்பேத்கருடைய அரசியலை, இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை இணைத்து முன்வைப்பதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாஜக பக்கம் போகல. அரசியல் ரீதியாக பாஜகவுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய அரசியலை தோழர் திருமாவளவன் நடத்திட்டு இருக்கார். எனவே தமிழ்நாட்டுக்கு அரணாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே அவர் என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி அல்லது மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டுல திமுக தலைமையில, அந்த கூட்டணியில எங்களுக்கு சீட்டே தரலைன்னா கூட நாங்க அந்த கூட்டணியில தான் இருப்போம். நான் தேர்தலுக்காக அந்த கூட்டணியில் இல்லை, கருத்தியலுக்காக நிக்கிறேன். ஏனென்றால் பாஜகவை தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நான் திமுகவோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று அவர் நிற்கிறார். இப்ப இந்த பின்னணியில் இருந்து தொடருமான்னு தெரியல தோழர். அது அடுத்த எலெக்ஷன்ல தெரியுமா? அதான் நான் ஆக்சுவலா அடுத்து கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ்நாட்டுல என்ன தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு கேட்கலான் இருந்தேன். இல்ல, நீங்க அதான் சோசியல் பேஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக பீகார்லயும் ஆர்ஜேடியும் ஜேடியுவும், அதாவது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளமும் தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளமும் கூட்டணி சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா அது பயங்கர ஸ்வீப் அடிச்சிருக்கும். பாஜக பண்ண முடிஞ்சிருக்காது. அவரு கூட ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் பையன், அந்த கட்சி, அதுக்கு பேர் எல்ஜேபி, லோக் ஜனசக்தி பார்ட்டி. லோக் ஜனசக்தி பார்ட்டி இந்த கட்சியுடைய லோக் ஜனசக்தினா மக்களுடைய, ஜனசக்தினா மக்கள் சக்தி கட்சி. அப்படிதான் அவர் கட்சி நடத்துறாரு. இந்த மூன்று கட்சிகளும் சமூக நீதி அடிப்படையில் சேர்ந்தாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயே இருக்கும். துண்டையும் காணாது, துணியையும் காணாது. இருக்கலாம், அவன் மத்திய அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள இடி, இன்கம் டாக்ஸ் அதை ஏவி விடலாம், அல்லது மாநில அரசாங்கத்துக்கு நிதி தர மாட்டேன்னு அடாவடி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் தகர்ந்து போயிடும். பீகாரில் அடித்தளம் தகர்ந்து போனதால் தான் போன தேர்தலில் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் பாஜக வெற்றி பெற முடியல 2024. அதனால்தான் பாஜகவுடைய எண்ணிக்கை 240க்கு போச்சு.
தமிழ்நாடு எப்பவுமே 0 தான். ஏன் வந்து 303ல இருந்து 240க்கு போனாங்கன்னா அதற்கு காரணம் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. அங்கு வந்து வலுவான கூட்டணி அமைத்து அவர் அகிலேஷ் யாதவ் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அடியை வந்து அவங்களுக்கு கொடுத்தது. அதற்கான கவுண்டர் அவன் ரெடி பண்ணிட்டே இருப்பான். அவன் வந்து பார்ப்பன சாணக்கிய நீதிகளை கொண்ட கட்சி அது. எனவே அவன் இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு கட்சி. முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நான் சொல்ல வருவது, பீகார் என்பது இந்திய நாகரிகத்தின் தொட்டில். கரெக்டா? நம்ம எப்படி கீழடியை தமிழ்நாட்டு நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்றோமோ, பீகார் என்பது மிக பழமையான நாகரிகம். புத்தர் பிறந்த இடம் புத்த கயா பீகார்ல இருக்கு. அசோகருடைய ஸ்தூபி யூபியா பீகாரா? பீகார் தான். சாஞ்சி இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் வரலாறு. மகத பேரரசு, அங்கதான் முதல் ஒரு பேரரசு வந்து தோன்றுது. தமிழ்நாட்டுல நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லி சோழ பேரரசு தோன்றுவதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே அங்கு மிகப்பெரிய மன்னர்கள், இலக்கியங்கள், இந்த மாதிரி பார்ப்பனிய இலக்கியங்கள், பௌத்தம், மிக தத்துவ விசாரணைகள்லாம் இருந்தது வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுல என்ன இருந்தது என்பது நமக்கு தெரியல. அது கடல் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியம் என்பது அதற்கு பிந்தைய காலகட்டம் தான். கிமு 2, 1 அப்படிதான் சொல்றாங்க. வீர யுகம் அப்படிங்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான நாகரிகம். அது கங்கை சமவெளியில் இருக்கு. இந்த கங்கை சமவெளியில் தான் ஆரியர்கள் தங்களுடைய ஆட்சியை உருவாக்குறாங்க. அதை எதிர்த்த பௌத்தத்தின் போராட்டமும் அங்கதான் நடக்குது. அதிலிருந்து வளர்ச்சி அடைந்து இப்ப நம்ம வந்து பொதுவா பீகார்ல இருந்து வரையா அப்படின்னு இழிவா பாக்குறது இருக்கு இல்லையா? அந்த அந்த நாகரீக சிவிலைசேஷனல் டெப்த், நாகரீக ஆழம் வந்து பீகார் மக்களுக்கு இருக்கு. உத்தரப்பிரதேசம் என்பது கலவையா இருக்கு. ஆனால் பீகார் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய கருத்துல. அந்த கங்கை சமவெளி நாகரீகத்துக்கு உண்மையான வாரிசு பீகார். அப்புறம் வங்காளம் இருக்கு. வங்காளம் வந்து பீகாருக்கு வடக்கு வருதுன்னு நினைக்கிறேன். வடக்கு அல்லது வடகிழக்காக வருது. இப்போ பீகாருடைய அரசியல் வந்து ரொம்ப சிக்கலானது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒரு தோழர் வந்து இன்னைக்கு சொன்னாரு, தோக்கட்டும், தமிழ்நாட்டுல வந்து ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளரலைன்னா, நமக்கு எதிராக இருக்கிற ஆட்சியில இருக்கிறது திமுக, பிஜேபி மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நல்ல ஆப்போனன்ட் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னாரு. ஏன் பீகார்ல வளர வேண்டியதுதானே, உத்தரப்பிரதேசத்துல வளர வேண்டியதுதானே, எதிர வந்து பாஜக தானே இருக்கு. அப்படி இல்லை. அது நீங்கள் சமூகத்தை புரிந்து கொண்டால்தான் வளர முடியும். வெறும் பொருளாதார போராட்டம், நாங்க பொருளாதார அடிப்படையில் எல்லோரையும் ஒன்று சேர்த்துருவோம், சமூக நீதி அடிப்படையிலேயே தலித்துகளையும் ஓபிசிகளையும் ஒன்று சேர்க்க முடியல. தமிழ்நாட்டிலையும் அதே பிரச்சனை தான். இப்போ திமுக அது நிறைய அவுட்ரீச் பண்ணுது. மாமன்னன் படம் எடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின். அப்ப அது வந்து தலித் மக்களை நாங்க நண்பர்கள்னு காட்டுகிறது. திருமாவளவனை நட்பு ரீதியாக தங்களோடு சேர்த்து வச்சுக்கிறது தலைமை மட்டத்துல. அது அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா திமுக நிக்க முடியாது களத்துல. இப்ப இந்த யதார்த்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து திமுக ஜெயிச்சாலோ ஆர்ஜேடி ஜெயிச்சாலோ பெரும்பான்மை மக்களுக்கு விடிவு காலம் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வரும்போதுதான் பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக அது அமையும். கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்ன வர்க்க பிளவு. நீங்கள் பார்ப்பன சாதியினர் அந்த வர்க்கத்தை எதிர்த்து ஓபிசி எஸ்சி சாதியினரை ஒருங்கிணைத்து சமூக நீதி என்ற சோகால்டு அடையாள அரசியலை முன்னெடுக்கும் போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஜனநாயக அடித்தளம் வலுப்படும். அதன் மூலமாக நாம் சோசியலிசத்தை நோக்கி பயணிக்க முடியும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஜனநாயகத்துக்கான போராட்டத்தையும் சோசியலிசத்திற்கான போராட்டமும் ஒன்றிணைந்தது, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில். எனவே பாஜகவை வீழ்த்த முடியல அப்படின்னு நமக்கு சோர்வா இருக்குதுன்னா, நாம வந்து திமுகவட்டையும் ராஷ்டிரிய ஜனதா தளத்திலையும் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் அல்லது ஆம் ஆத்மி கட்சி இவங்கெல்லாம் ஜெயிச்சா நமக்கு வந்து உற்சாகமா இருக்கும். பாஜக தோத்துருச்சுல்ல, டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சது,
பாஜக தோத்த உடனே நமக்கு உற்சாகமா இருந்தது. அது பாஜகவின் தோல்வி கிடையாது. அது பாஜக மறுபடியும் வருவதற்கான ஒரு அச்சாரம் தான். கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயித்தது இந்த இந்த அடிப்படையில், இந்த சமூக நீதி அடிப்படையில், அம்பேத்கரிய புரிதலின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கும் போது பாஜக ஒண்ணுமில்லாம போயிடும். பாஜக ஒண்ணுமில்லாம போயிடும்னா என்ன? அதை எதிர்த்து வீழ்த்த முடியும். இன்னைக்கு அந்த முரண்பாடு ரொம்ப தெளிவா வந்துருச்சு. ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது அந்த அந்த சீன்லயே இல்லை என்பதுதான் நாம் துயரப்பட வேண்டிய ஒரு விஷயமா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். பீகார் அரசியல் வரலாற்றை கொஞ்சம் தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.